Hey guys, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா Redmi Note 10 தான் பார்க்க போறோம். Redmi Note 10 தான் இன்னைக்கு வந்து அன்லாக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா EDL வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ Redmi இது வந்து பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Redmi டிஃபால்ட்டாகவே செலக்ட் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் அன்லாக் டூல ஓப்பன் பண்ணீங்கன்னா இது வந்து எப்படின்னா ஆன்லைனில் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு மெம்பர் வந்து நம்மகிட்ட கேட்டாரு, எனக்கு Redmi Note 10 வந்து அன்லாக் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு தான் வந்து இது வந்து அன்லாக் பண்ணது. ஸோ இந்த வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் அன்லாக் பண்ணி தரோம்னா கீழே தெரிய டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து பண்ணிடுவோம். ஜஸ்ட் உங்ககிட்ட டீம் வியூர் ஐடி மட்டும் இருந்தால் போதும். அதை எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்களே உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பண்ணி கொடுத்துருவோம். உங்ககிட்ட எந்த ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் ஓகே, நார்மல் லேப்டாப், கவர்மெண்ட் லேப்டாப் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். அதில் இன்டர்நெட், டீம் வியூர் ஐடி இது மட்டும் இருந்தால் போதும். நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே உங்களுக்கு அன்லாக் வந்து பண்ணி தந்துடும். ரொம்ப கம்மியான ப்ரைஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு எஃப்ஆர்பி எடுக்க சொன்னார். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீசெட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். எதுக்கு ரீசெட் எம்ஐ க்ளோட் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன், எஃப்ஆர்பி, எம்ஐ க்ளோட் மூணுமே எடுத்துரும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து அவருக்கு வந்து இப்போ பேட்டர்ன் எடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு ஃபேக்டர் ரிசெப்ட் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், லாஸ்ட்ல வந்து எஃப்ஆர்பி கேட்கலாம், இல்லை எம்ஐ அக்கௌண்ட் வந்து கேட்கலாம். ஸோ அகைன் வந்து அவர் திருப்பி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எம்ஐ க்ளோட் ரீசெட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா மூணுமே அட் அ டைமில் போயிடும். பேட்டர்ன், எஃப்ஆர்பி, எம்ஐ க்ளோட் மூணுமே போயிடும். ஸோ அதனால தான் நம்ம அது வந்து கொடுத்தோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் 1 by 1 ரன் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கோர்ஸ், மொபைல் ஹார்ட்வேர் கோர்ஸ், மொபைல் சாஃப்ட்வேர் கோர்ஸ், டேட்டா ரிகவரி, எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ், ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே நிறைய கோர்சஸ் வந்து சொல்லி தந்துட்டு இருக்கோம். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு டைமுமே ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. கோர்ஸோட ஃபுல் லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் எப்போ அவ்வளோ நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ஈஸியாகவே புரியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அன்லாக் வந்து ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து டிசபிளிங் வந்தது. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அன்லாக் டூல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் 1 மந்த் ஆர் 1 வீக் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக போக அன்லாக் டூல் உங்களுக்கே வந்து பழகிடும். இவ்வளோ ஈஸியாக இருக்கா அப்படின்னு. அதில் இருக்க விஷயங்கள் உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெரியிற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கே வந்து ஈஸியாகிடும். ஸோ இது மாதிரி டெக் லேட்டாக வீடியோ வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறது. டாட்டா, பை பாய்.